Hello coders, welcome back to VK64. ஸோ in this video நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டப்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு கமிட்டு, புஷ்ஷு, புல்லு, ஆடு, மெர்ஜு, பிரான்ச்சு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அதை ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எப்படி ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறது, ஒரு எஃபிஷியன்ட் வேலை எப்படி நம்ம பண்ணியிருக்க விஷயத்த மற்றவங்க நம்ம ரெப்பாசிட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு எடுத்து அதை பார்க்கும்போது எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கோடஸ். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா க்ரோமை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ க்ரோமை பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் கிட்டப்பில் யூஸ் பண்ணீங்க, ஒரு ஷினாரியோ வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிட்டப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து கிட் கமிட் பண்ணுவீங்க. ஏன்னா கமிட் மெசேஜ் பண்ணால் தான் நம்ம அதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும். ஸோ அந்த மெசேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ஏபி அப்டேட் பண்ணால் ஏபி அப்டேட்டட் அப்படின்னு நார்மலாக அடிச்சிடும். ஸோ அந்த கமிட் மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கன்வென்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இப்படிலாம் தான் பண்ணணும், அப்படின்னா தான் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப பண்ணால் தான் இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டேரெக்டாக உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிட் கன்வென்ஷனல் கமிட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டாகவே ஒரு ரிசல்ட் வரும், அந்த ரோஸ் கலர் டப்பாலாம் போட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த லிங்க்கை வந்து நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணுவோம். கன்வென்ஷனல் கமிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே செம்வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த கன்வென்ஷனல் கமிட் யூஸ் பண்ணுறதுலாம் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நாங்கள் உங்ககிட்ட ப்ரொஃபைலை எப்படியும் அதில் வச்சுருப்பீங்க. சப்போஸ் நம்ம லக்குக்கு அவங்க கிட்ட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க அப்படின்னா, அவங்க எடுத்தோடனே என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக பார்க்காங்கன்னா, நீங்கள் கமிட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜஸ் தான் பார்ப்பாங்க. அங்கே தான் நம்ம மாட்டுவோம். நம்மளுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ண நம்ம ஏதோ பண்ணுதோன்னு பண்ணி வச்சுருப்போம், அங்கே மாட்டிக்கிடுவோம். அங்கே மாட்டக்கூடாதுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் லைட் ஃப்ரெண்டான கன்வென்ஷன் மெசேஜ் தான், இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் செம்மரை வந்து நீங்கள் சூப்பராகவே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டப்பாக்குள்ளே இப்படி தாண்டா இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்ன டைப் வந்து நீங்கள் கமிட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது ஆப்ஷனல் ஸ்கோப், அதே ஆப்ஷனலாக கொடுத்தா அது நமக்கு எதுக்கு. மூணாவது டெஸ்கிரிப்ஷன், நம்ம வந்து இதை மட்டும்தாங்க ஃபாலோ பண்ண போகிறோம், இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு 5 டைப்பில் நீங்கள் இப்படிலாம் பண்ணணுண்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிக்ஸ் எ கமிட் ஆஃப் த டைப் ஃபிக்ஸ் பேட்சஸ் எ பக் இன் யுவர் கோட் பேஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு பக் இருக்குது, அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோடை புஷ் பண்ண போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமிட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நம்ம பேரலாக நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிடுவோமா? ஓகே, வெயிட் மினிட் காய்ஸ். ஓகே கூடஸ், இப்போ வந்து நம்ம வந்து கிட் கமிட் வந்து எழுத போகிறோம். இப்போ நம்ம வந்து பக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம், வாங்கடா கிட்டு கமிட், ஸோ பெருசாகிக்கிடுவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட் கமிட் மைனஸ் எம் போடுவோம். எம் போட்டு மெசேஜ் போட்டு என்ன பக்கு, நம்ம வந்து ஏபிஐ பக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஏபிஐ பக் சால்வ்டு அப்படின்ட்டு அடிச்சுட்டு என்ற தட்டி எடுத்து கிட் புஷ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ப்ரோ டெவலப்பர்னு யாருக்கும் தெரியாது, ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் அப்படின்ட்டு. இதை எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக டெவலப்பர் தான் அப்படின்னு நம்ம கிட்டப்ப பார்க்குறவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அங்கே இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதை வந்து நீங்கள் இப்படி ஒரு இந்த மெத்தடில் இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் அடிக்கிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கலாம்னா, நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ பக் சால்வ் பண்ணியிருக்கீங்க, ஓகே உங்களுக்கு தெரியும். பட் உங்கள் ப்ராஜெக்ட்டை பார்க்குறவங்க நீங்கள் எந்த இடத்துல பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் அப்படிங்கிறத சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபிக்ஸ் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படிங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர் சொல்லுங்க. ஏபிஐ பக் அப்டேட், அவ்வளோதாங்க. இது உங்கள் கோடை, உங்கள் கமிட்டை எப்படி காட்டும்னா, பார்க்குறவங்களுக்கு நல்ல கோடர் தான் போல, நம்ம தான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தோண வைக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபிக்ஸுக்கு வச்சாச்சு. ஓகே, நான் ஃபிக்ஸ் பண்ணலை, புதுசாக ஒரு ஃபார்ம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கேன், அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்படியே 2வது லைனுக்கு வந்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபீட்.
A commit of type of feat introduces a new feature to the code base. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது என்ன அப்டேட்னா பேட்ச் அப்டேட். செம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமாண்டிக் வெர்ஷனிங். ஸோ நம்ம வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கே தாங்க இது யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் வெர்ஷன்னா என்ன, மைனர் வெர்ஷன்னா என்ன, மேஜர் வெர்ஷன்னா என்னன்னு லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் உங்கள் பேக்கேஜ் டாட் ஜேசனை ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.0.1 அப்படின்னு இருக்கும் உங்கள் வெர்ஷன். இதில் எது மேஜர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு நம்பரே வச்சுக்கிடுவோம். இங்கே வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கிடுவோம், இங்கே ஒரு 4 வேணாம், ஃபர்ஸ்ட் வெர்ஷன்னே வச்சுக்கிடுவோம். ஓகே, இது ஒரு 10. இப்போ இங்கே 1ன்னு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் வெர்ஷன். ஓகேவா? அடுத்து 3ன்னு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மைனர் வெர்ஷன். ஓகேவா? கடைசி அந்த 10ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதாங்க பேட்ச் வெர்ஷன். இது வந்து பேட்ச் வெர்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகும்னா இந்த 10 11 ஆகும். அது வந்து அதையும் நம்ம மேனுவலாக பண்ணணும். இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த 10 வந்து 11 ஆக்கியிருக்கோம் அப்படின்ட்டு வச்சுக்கலாங்க. ஓகேவா? இப்போ வந்து 11 ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கேட் கமிட். இப்போ வந்து நான் ஃபியூச்சர் ஆட் பண்ணிட்டேன்டா, அதை நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன். அப்போனா அதுக்கு பேர் என்னென்னா ஃபீட்டு. என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோமே, ரெஜிஸ்டர் ஃபார்ம் அப்டேட். அதுவாங்க அந்த இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த ஃபிக்ஸ்னா ஃபிக்ஸுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு கோலன் போட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது வந்து ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மைனர் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல என்ன ஆகும், மைனர் அப்டேட் ஆகும்டா அப்படின்னு அவங்க பாட்டுருக்காங்க. இப்போ நம்ம இப்போ இந்த கமிட் பண்ணி புஷ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த 3 டப்புன்னு 4 மாறிடுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இல்லை பெரிய அப்டேட்டாக பண்ணியிருக்கேன், மேஜர் அப்டேட்டா அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் சேஞ்ச். பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஒரு பிரேக்கிங் சேஞ்சுங்க. உங்கள் சாஃப்ட்வேர்க்கே ஒரு சேஞ்சுடா, அடிச்சு தூக்குங்கடா, மாற்றிட்டேன்டா எல்லாத்தையும், அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பிரேக்கிங் சேஞ்ச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சேஞ்சுங்கிறது எல்லா லெட்டருமே எப்படி இருக்கும்னா கேப்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாகவே பின்பற்றி ஆகணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட அவங்க போட்டிருப்பாங்க. ஓகேவா? கீழே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க பாருங்க. கமெண்ட் மெசேஜ் வித் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிரேக்கிங் சேஞ்ச் ஃபூட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இது ஒன்று மட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரேக்கிங் சேஞ்ச் போட போகிறோம். பிரேக்கிங் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சேஞ்ச் போட்டு ஒரு கோலன் போட்டு, பிரேக்கிங்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணுங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கோலன் போட்டுட்டு எக்ஸ்டென்ஸ் போட்டு கீ இன் கான்ஃபிக் ஃபைல் இஸ் நவ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்டெண்ட் ஃபைல் இஸ் அப்படின்னு போட்டுறணுங்க. ஓகேவா? ஓகே கூடஸ், நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் நீங்கள் வாங்குற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதை வந்து எந்த மாதிரி ப்ராடக்டரா அது எப்படிரா இருக்கும் அப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுக்காங்க. ஜென் ரிவ்யூஸ்னால் வந்து ஜென்யூன் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத அவங்க ஜென் ரிவ்யூஸ் வச்சுருக்காங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் லைக் லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், ஃபோன், மொபைல் ஃபோன், கேமிங், PS5 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே செக் பண்ணிட்டு உங்கள் பர்ச்சேஸை வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் சொல்கிறேன், திஸ் இஸ் இல்லை அவ்வளோ டைம் பார்த்தீங்களா, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ். ஓகே, இது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம டாபிக் போயிடலாம். ஓகே, இப்போ பிரேக்கிங் சேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, பிரேக்கிங் சேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ஆக மாற்றிடுங்க. இதுக்கு பேர் தான் பெரிய அப்டேட். இப்போ நம்ம ஓஎஸ்க்குலாம் அப்டேட் விடுவாங்க பார்த்தீங்களா, விண்டோஸ் வெர்ஷன்லாம், அவங்க வந்து அதிகமாக இந்த மைனர் வெர்ஷன் தான் விடுவாங்க. அந்த மேஜர் வெர்ஷன்லாம் எப்போ விடுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மேஜர் அப்டேட். அப்பப்போ அப்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அது பேட்ச் அப்டேட், இல்லைனா மைனர் அப்டேட்டில் வந்துடும். ஓகேவா? ஓகே, இன்னும் இதில் நிறைய இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும் வந்திருந்தா நல்லது. சரிடா, இப்போ நான் இப்போ தான் ஒரு ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ ஒரு கமிட் கொடுக்கணும்ல, அப்போ எதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குதா? வந்திருந்தா அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க, போகிற போக்கில் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே,
இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பார்த்துட்டோம், ஃபீட் பார்த்துட்டோம், பிரேக்கிங் சேஞ்ச் பார்த்துட்டோம். மேஜரான இந்த 3 கன்வென்ஷனல் கமிட்ஸ பார்த்துட்டோம். இத விட்ட இன்னும் நெறைய கமிட்ஸ் இருக்கு. அதையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். ஸோ அவங்களே அவங்களோட இதில குடுத்துருப்பாங்க. வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்டுன்னு ஒண்ணு இருக்கு. கோர், சிஐ, டாக்ஸ், ஸ்டைல், ரீஃபாக்டர், பெர்ஃப், டெஸ்ட் இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பர்ப்பஸ்ல இருக்கு. ஓகேவா? நான் என்னென்ன பர்ப்பஸ்ன்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இங்க வந்து டைப்லாம் பண்ணா நேரம் ஆயிரும். அதோட நேம மட்டும் டைப் பண்ணிட்டு, அது என்ன பர்ப்பஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஓகேவா? ஓகே கூடஸ். நெக்ஸ்ட்டா நம்ம பார்க்க போற அந்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் டைப். ஓகேவா? இந்த டைப் என்ன பண்ணும்னா, நம்ம ஏதாவது டாக்குமெண்டேஷன்ல சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா, அதுக்காக யூஸ் பண்ற கமிட். டாக்குமெண்டேஷன் என்னன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ரீட்மின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இல்லன்னா ரெக்யர்மென்ட்ஸ் இல்ல. ரீட்மி ஃபைல் தான். ஆக்சுவலா அதான் டாக்குமெண்டேஷன் ஃபைல். அதாவது நம்ம GitHubல அப்லோட் பண்ணா ரீட்மி ஃபைல் இருந்துச்சுன்னா, அந்த டாக்குமெண்டேஷன அந்த ப்ராஜெக்ட் என்ன இருக்கு அதில நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருந்தோம்னா, அத அவங்க ரீட் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாரி நம்ம பண்ணி அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஸ்டைல். ஸோ வெறுமனே ஸ்டைல். ஸ்டைல்னா என்ன பண்ணியிருப்போம்? நம்ம வந்து ஃபங்ஷனாலிட்டில எந்த சேஞ்சுமே பண்ணியிருக்க மாட்டோம். பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபீட் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த யூஐய மட்டும் மாத்திருப்போம். ஓகேவா? ஸோ இதனால நம்ம ஆப்ல வந்து அந்த ரன்னிங் ப்ராசஸ் ஆப்ல எந்த சேஞ்சும் எதுவுமே ஆகாது. ஸோ அதனால இது ஸ்டைல். ஸோ அந்த யூஐ மட்டும் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டைல் வந்து கமிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு ரீஃபாக்டர். ஓகேவா? ஸோ இது எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கோட வந்து நீங்க ரீஃபாக்டர் பண்ணியிருக்கீங்க. ஆ அத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது நீங்க எந்த பக்கும் ஃபிக்ஸ் பண்ணல, எந்த ஃபீச்சரும் ஆட் பண்ணல. ஆனா கோட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் வந்து நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. பக் ஃபிக்ஸ் பண்ணல, அதாவது ஃபீச்சர் ஆட் பண்ணல. பட் உங்க ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ரீஃபாக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட். டெஸ்ட்னு ஒரு டைப் இருக்கு. இது வந்து நீங்க ஏதாவது யூனிட் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் பண்றீங்க. அந்த சமயத்துல அதுக்கப்புறம் புஷ் பண்றீங்க. அதாவது எந்த சேஞ்சுமே பண்ணல. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு நான் புஷ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிருக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்னலாம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பெர்ஃப்னு ஒன்று இருக்கு. சிஐன்னு ஒன்று இருக்கு. சிஐனா என்ன? கண்டினியூ இன்டகிரேஷனா? பெர்ஃப் நல்லதுன்னு டைப் பண்ணிடுறேன். பெர்ஃப் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சிஐனா கண்டினியூ இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பில்டு செக் பண்ணிட்டு ஓகே ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் கோர்னு ஒன்று இருக்கு. அதுவும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இந்த மாதிரி தாங்க இருக்கு. இந்த என்பிஎம் மாடியூல்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கு அப்படின்னா கோர் இருக்கு. தென் பில்டு சொல்லியாச்சு. ஓகே. கோர் CHORE. இதில் வந்து நீங்கள் என்பிஎம் பண்டல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு ஃபிக்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் தப்பாக நான் கமிட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படிங்க மாத்துறது அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுக்கான கமெண்ட் தான் ரிவர்ட். நீங்க ரிவர்ட்ல போட்டீங்கன்னா நீங்க முன்னாடி என்ன கமிட் பண்ணீங்களோ அது ரிவர்ட் ஆயிரும். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட் வந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்றேன்னா நான் என்ன கமிட்ரா பண்ணேன் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட்டுக்கு நான் இடையில ஆன்சர் சொன்னேன். யாராவது கவனிச்சீங்களா? இப்பதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே. கவனிச்சிருப்பீங்க நம்புறேன். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்பதான் நமக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் லோட் ஆகி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கமிட் பண்ண போறீங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதோ தெரிகிறார் பாத்தீங்களா? கோர். இவரை யூஸ் பண்ணலாம். இவர் நம்ம ஆக்சுவலா எதுக்காக யூஸ் பண்ணணும்னா என்பிஎம் மாடியூல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிடலாம். ஆக்சுவலா என்பிஎம் மாடியூல்ஸே அப்பதான் நம்ம இறக்குதோம். ஸோ அதனால ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண போறீங்க அப்படின்னா கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. கோர் யூஸ் பண்ணிட்டு என்ன மெசேஜ் சார் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கமிட் அந்த மாதிரியே போட்டுக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஓகே கூடஸ். உங்களுக்கு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்களும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி விடுங்க. நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் கோடரா மாறிடலாம். ஓகேவா? ஓகே. நீங்க இத கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபுல்லாவே மொத்தமே சிங்கிள் பேஜ் தான். வேற எந்த லிங்க் எங்கேயும் கிடையாது. ஓகேவா? ஸோ குரோம்ல போய் நீங்க கிட் கன்வென்ஷனல் கமிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த வெப்சைட்ஸ் வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, புரிஞ்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்கள மாரி நெறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்காங்க. ஸோ நெறைய உங்க ப்ரோ கோடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கம்பெனி சைட்லாம் போறீங்கன்னா, இத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கும் ஈஸியா இருக்கும்.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம சொல்லிக்கிடுதேன். இந்த வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். உங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா, நம்ம ஜென் ரிவ்யூஸ் வெப்சைட்ல போய் அதற்கான ரிவ்யூஸ பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல ப்ராடக்ட்டா வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே கூடஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இதே மாரி ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட்டான கன்டென்ட்டோட உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பார்க்கலாம்.